ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுரவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் தான். ஸோ சாட்டர்டே, அதாவது 13 செப்டம்பர்லேருந்து 13, 14, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 days வந்து கண்டினியூஸாக வந்து ஹாலிடேஸு. இந்த ஹாலிடே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 weeks பிஃபோரே வந்து தெரியும். அதனால தான் அந்த லாஸ்ட்டு 2 லாங் வீக்கெண்டுக்கும் நாங்கள் எங்கேயுமே வந்து போகல. ஏன்னா அதில் வந்து 3 days தான் வந்து லீவ் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 4 days அப்படிங்காட்டி கொஞ்சம் நல்லாவே வந்து ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து போகலை. ஸோ எப்போ போல் ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அக்கா அண்ணா கூட தான் வந்து போவோம். ஸோ இந்த டைமும் அவங்க கூட தான் வந்து போனோம். அவங்க தான் வந்து எங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிளேஸே வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரூம் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக வந்து பண்ணணும். பட் இருந்தாலும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், என்ன வந்து பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே போக போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு லொக்கேஷன் போகிறோம். ஸோ அதுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் நாங்கள் வந்து பண்ணிட்டு போகிறோம், என்னெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உட்கார முடியாது சாமி, பின்னாடி போய் உட்காந்துக்கோ. ஸோ நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு 8 o'clock அப்படிங்கும்போது தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பி ஒரு 1.5 hours வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வந்து சாப்பிடல, எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோமா. அதனால் ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இருந்துச்சு. சரி, அந்த இடத்துல பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. சரின்னு எல்லோரும் உட்காந்து கொண்டு வந்ததெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அக்கா அண்ணா ஃபேமிலி, நாங்கள், அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு அண்ணா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 ஃபேமிலி வந்து போயிருந்தோம். சாப்பிட்டு கிளம்புற டைமில் அங்கே பெட்ரோல் ஸ்டேஷன்கிட்டேயே ஒரு ஷாப் இருக்கும். சரி, அதில் போய்ட்டு ஆளுக்கு ஒரு காஃபி வந்து வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஒவ்வொன்றும் வந்து வாங்கினாங்க. ஸோ யார் வாங்கினதுமே வந்து நல்லாவே இல்லை, சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். நேற்று தான் போய் கார் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காப்பா. ஃபுல்லாக குப்பை போட்டால் உள்ளுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ அப்புறம் அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு ஏர்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பெட்ரோல் அந்த பம்பை ஹோல் பண்ணுறோம். சரிக்கா, சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. பெட்ரோல் ஏர்லாம் வந்து செக் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, போகலாமா? போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அப்படியே லைனாக வந்து பைக் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 பைக்ஸ் வந்து இருக்கும். நிறைய பைக் தரமா அங்கே பாரு, பைக் போகுது, நிறைய பைக் போகுது. பைக் பாரு ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு. எவ்வளோ பைக் போகுது, நிறைய பைக் வருது. வித்தியாசமா இருக்கு. ஒரு 25 பைக் போயிருக்குமா இப்போ? ஒண்ணு குடுறி, ஒண்ணு குடுறி ப்ளீஸ், ப்ளீஸ் தாரிகா, 1 கூட தாரிகா. ப்ளீஸ், ஒன்னே ஒன்று. போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதில் லிட்டில் ஹார்ட்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னோடய ஃபேவரெட்டாக. சரின்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்குள்ளே வாங்கிட்டா. அவகிட்ட இருந்து நான் எப்படி கெஞ்சி வாங்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். எனக்கு பிடிக்கும் தான் அந்த பிஸ்கெட்டே நான் வாங்கினேன். சரியா, எனக்கு தான் அந்த பிஸ்கெட் பிடிக்கும், அதனால தான் நான் வாங்கினேன். ஆனால் நீ எனக்கே கொடுக்க மாட்டேங்கிற. ஒன்று குடி, ஒன்று கொடுத்தாங்க. நவீன், என் பிஸ்கெட். அம்மா ஒரு பிஸ்கெட் இங்கே கீ
அவள் இது வரைக்கும் இந்த பிஸ்கெட் சாப்பிட்டதே இல்லையா, அதை சாப்பிட மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் தான் வாங்கினா. ஆனால் அவள் எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிறா. அது உன் ஃபேவரட் இல்ல, அது என்னோட ஃபேவரட். அது என்னோட ஃபேவரட். எனக்கு கொடுத்தாரிக்கா ப்ளீஸ் தரிக்கா. நல்லா கொண்டுங்க. 1 கொடுத்தாரிக்கா. 1 கொடுத்தாரிக்கா. ஒன்னே கொடுத்தாரிக்கா. ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நான் வாங்கினேன். சரி ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையாக இருக்குதுன்னு வாங்கினேன். ஆனால் அதை இவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு வந்து போதும் போதும்னு ஆயிடுச்சு. நிஜமாலுமே அவ்வளோ கெஞ்சினங்க. நீயே ஊட்டி விடுறியா எனக்கு ஒன்று? ஒரு வாய் கொடுக்குறியா ப்ளீஸ் தரிக்கா? ஒன்று கொடுத்தாரிக்கா. இவ்வளோ கெஞ்சிரன்லடி, ஒரு வாய் குடுறி. நவீன் கொடுக்கவே மாட்டேங்கிறா. நவீன் நான் போய் 2 பேக்கெட்ஸ் வாங்குவேன், கொடுக்க மாட்டேன். நான் தரமாட்டேன். நோ, நானே வாங்கி நானே சாப்பிட்டுக்கோங்க. உனக்கு தரமாட்டேன். அப்ப நீ எனக்கு ஒண்ணு தா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கெஞ்சிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு குட்டி பீஸ் தான் அவகிட்டேருந்து வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து தூங்கிட்டா. ஸோ ரொம்ப லாங் போகிறோமா, அப்படியே வந்து ஷோல்டர்லேயே வந்து வச்சுருந்தோன்னா எனக்கு ஒரு சைடே கை வலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி நாங்கள் பில்லோ பெட்ஷீட் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தோம். அதனால் அவளுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளை படுக்க வச்சுட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் வந்து ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ ஃபைனலி இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் எங்கே ட்ரிப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் தான், பங்கூர் ஐலாண்டுக்கு தான் வந்து போகிறோம். எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வந்து லாங் வீக்கெண்டாக, அதனால் அங்கேயே வந்து எங்களுக்கு ரூம்ஸ்க்கு வந்து கிடைக்கல பங்கூர் ஐலாண்ட்லேயே. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா லுமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து நாங்கள் வந்து பங்கூர் ஐலாண்ட் போகிற மாதிரி. ஸோ அதனால் லுமத் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இப்போது வழியாக போனோம் அப்படின்னா இப்போது இருக்கிற பிளேசஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே லுமத்தில் போய் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வழியாக வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டல் தான், கெல்லிஸ் கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது, உள்ளே என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இறங்கினோடனே அந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நேச்சரோடு வந்து இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கெல்லிஸ் கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நின்று நல்லா வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனையும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து போகிறோம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுக்கணும். அடல்ட்ஸ்க்கு வந்து 9 ரிங்கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. ஸோ அப்படியே வந்து உள்ளே போகலாம். கோட்டை கட்டியிருக்காங்க. ஸோ நவீன் சொன்ன மாதிரி தான் அந்த கோட்டை பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஒரு ரிவர் வந்து இருக்குது. அதை க்ராஸ் பண்ணால் தான் நம்ம அந்த கோட்டைக்கிட்டேயே வந்து போக முடியும். அதுவே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வில்லியம் கெல்லி ஸ்மித் அப்படிங்கிறவங்க 20th செஞ்சுரியில் அவங்க ஃபேமிலிக்காக வந்து கட்டணும்னு நினச்ச கேஸ்டில் தான் வந்து இது. ஸோ இதுக்கு நிறையா வந்து பிளான் பண்ணாங்களாம். இதுக்கான ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் லேபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வர வச்சு ஒவ்வொன்றும் வந்து பார்த்து வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1905. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஸ்மித் வந்து இடையிலே வந்து இறந்தங்காட்டி சம் ரீசன்ஸ்னால பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் தான் அந்த பில்டிங் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த லிஃப்டெல்லாம் வந்து வச்சு கட்டணும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ண பில்டிங். ஸோ இது இருக்கிற அந்த பிளேஸு, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர், இந்த ரிவர் சைடு இதெல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குங்காட்டி இது இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாறிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்தியன், மோரிஷ், யூரோப்பியன் ஸ்டைல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டேர் கேஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியும், ஒவ்வொரு ரூம்குள்ளே இருந்தும் நமக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பாத்வே போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தனி ரூம் மாதிரி இருக்க மாதிரி, ஒவ்வொரு ரூமே வந்து ஒரு டிசைனில் அந்த மாதிரி யூனிக்காக தான் வந்து பார்த்து பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அப்போவுமே நமக்கு வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பராக வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்குது. யாரை கூப்பிட்டுருக்க? அவர் எதுக்கு இப்போ கூப்பிட்டுருக்க? வீட்டுக்கு வந்திருக்கோம், மீட் பண்ணிட்டு போகலாம்னா. எதுக்கு கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்கா? அவர்தான் வீட்டில் இருக்காரு, வர மாட்டேன். நீ வேணா கூப்பிட்டு போற. தெய்வமே வந்துரு தெய்வமே. நன்றிகள்.
இது என்ன இந்த ஏதோ ஒரு கேம்ல போய் கண்டுபிடிப்பாங்கல்ல, இப்படி போனா அந்த வழியில போய் லாக் ஆயிக்கிறதுக்கு. இது வந்து இந்த இடம் வந்து முன்னாடி ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுறது. இது வந்து ஒரு யூசேஜ்க்காக கட்டுறது இல்லை, இந்த ஆர்கிடெக்சர் வேணுங்கிறதுக்காக கட்டுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹால்குள்ளேருந்து வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த வெளியிலேயே வந்து இன்னொரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து போயிருக்கோம். ஓ, பிரைவேட் ஏரியா. நவீன் என்ன இருந்துச்சுங்க? பேசிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள என்ன இருந்துச்சு? உள்ள நீ போய் பார்த்துட்டு வா. நான் போல. உள்ள ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஃபோட்டோ எடுத்தியா? அது இருட்டாக இருக்கு. ஸோ அந்த பார் மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரூம் போகிற மாதிரி ஒரு ஸ்டேர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு அங்கே வந்து ஒரு கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து போகல. ஸோ நவீன் மட்டும்தான் வந்து போனாங்க. ஸோ அங்கே என்ன இருந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. கேட்டால் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து அப்படியே மேலே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் வந்து போகிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் வந்து பார்க்காம டேரெக்டாக வந்து மேலேயே வந்து போயிட்டோம். மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபுல்லாக வந்து வியூ பார்த்தோம். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக வந்து வியூ இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி, அந்த ரிவராக இருக்கட்டும், அப்படியே வந்து புல், அதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே வியூவெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லா ஃபோட்டோஸு, வீடியோஸ் அதெல்லாமே வந்து எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சடனாக பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வந்து கீழே போயிடலாம், மேலே நின்னா வந்து மழை தூரும், கீழே போய் ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே வந்தாச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரியான வியூஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் தான். ஸோ கெஸ்ட் ரூமோட அந்த வியூவே பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு அந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து தெரிகிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ வந்து கிடைக்கிற மாதிரி தான் வந்து கட்டியிருந்தாங்க. உள்ளேயுமே சில ரூம்ஸ்க்கெல்லாம் வந்து பெயிண்டிங் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி அந்த ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் வந்து போயிருக்கு. சில ரூம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து பெண்டிங்லேயே இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சரிக்கா, எங்கே போகிறோம்? ஹார்ஸ் பார்க்க போகிறோம். ஹார்ஸ் பார்க்கலாமா? ஓ, இங்கே இருக்கு ஹார்ஸ். கூப்பிடு ஹார்ஸை. இங்கே வா ஹார்ஸ். இது எதுக்கு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கா? இந்த இடத்த சுற்றி பார்க்கவா? இதில் ஒன்றும் இல்லை, அங்கே போய் சுற்றிட்டு வந்துடும். அவ்வளோதான், இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அது என்னதுமா? அது ஆரோ விடுறது. நைட் டைமில் வரும். எதுக்கு நைட் டைமில் வந்து நான் பயந்து சாகுவா? அப்பா ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு கடைசியாக கிளம்பும்போது நவீனுக்கு வந்து இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளேஸ் வந்து நைட் டைமில் ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னால். எனக்கு வந்து நைட்டு இருட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பயம். அதுவும் ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா இங்கே யாரோ வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டு விசிட்டர்ஸ் யாரோ வந்து பார்க்கும்போது யாரோ இங்கே இருக்க மாதிரி ஒரு உருவம் எல்லாம் வந்து தெரிகிற மாதிரி யாருக்கோ வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்லாம் அங்கே நோட்டீஸில் வந்து போட்டிருந்தாங்களா. ஸோ அதை பார்த்ததுலேருந்தே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எங்கே நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி லஞ்ச் எல்லாமே வந்து கொண்டு வந்துருந்தோமா, சரின்னா அங்கேயே உட்காந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து மெதுவாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அங்கே காரில் இருந்து பார்க்கும்போதுமே அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து உள்ளே இருக்கிறதுக்கு தான் வந்து பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக அந்த வியூ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது வந்து மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் ஒன்ஸ் வந்து பாருங்கள். நிஜமாலுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். அந்த வியூ, அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸு. நல்லா இருந்துச்சு. ஒரு பேய் கோட்டை பார்த்துருந்தோம். பேய் கோட்டை நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து செமையாக வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இன்னும் நிறைய பிளேஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம்.
சொல்கிறீங்க? கடை போலிக்கா. மோனிகாவா? இந்த கவரை பொறுத்து வச்சு போட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல இருக்க லிட்டில் இந்தியா தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போலேயே ஃபேமஸான அந்த செல்லப்பா டீ கடை அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து இப்போ போனப்பவும் இந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். இப்போவுமே அங்கே தான் வந்து போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த ஆப்பம் டீக்கெல்லாம் வந்து பயங்கரமான க்யூ தான். ஸோ நானுமே இப்போ ஆப்பத்துக்கு தான் வந்து க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே நிற்கிற டைமில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 பர்னர் ஸ்டவ் தான் வந்து வச்சுருக்காங்க. 2 பேர் வந்து நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி ஒன்றொன்றுலேயும் வந்து சுட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கெல்லாம் வீட்டில் வந்து 2 பர்னர் வச்சு இதில் ஒன்று அதில் ஒன்று சமைக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து பதட்டமாக தான் இருக்கும். எப்படி தான் 6 எண்ணத்துலேயும் ஒட்டுக்கா அட் அ டைமில் வந்து சுடுறாங்கன்னே தெரியல. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக அவ்வளோ உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து வந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே முக்கியமாக வந்து இந்த பலகாரம் இருக்கும்ல, வடை பஜ்ஜி போண்டா அது மாதிரி அந்த ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி அதுவுமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து தாரிக்காக்கு லைட்டாக வந்து டின்னருமே வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா எப்படியும் போகிறதுக்குள்ளே வந்து தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டின்னருமே வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஆமாம், இது நம்ம கால். இது நம்ம கால். இது நம்ம கால். ஆமாம். அது சரி. அந்த ஷாப்லேருந்து வெளியில் வரும்போதே ஃபுல்லாக வந்து இருட்டாயிருச்சு. சரி அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கன்குபேன் லேன் அந்த ஸ்ட்ரீட் ஷாப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி அந்த ரிவர் சைட் போகலான்னா அதுவுமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து லுமத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டிராஃபிக் இருந்ததுன்னா 1.5 hours அப்படிங்கிறது 2 hours வந்து ஆகலாம். ஸோ இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டா, கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போய் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி கொஞ்சம் நேரம் வந்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா தாரிகா வந்து தூங்கிட்டா. ஸோ எப்படியும் வந்து தூங்கிடுவான்னு தெரியும். அங்கே போய் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து டின்னருமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து அப்படியே வந்து ட்ராவல் பண்ணோம். அட்ட ஸ்ட்ரெச் ஃபுல்லாக அப்படியே வந்து ஓட்ட முடியாது அப்படிங்கிறங்காட்டி நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் வந்து எடுத்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக்ஸியும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு லைட்டாக ஏதாவது வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனாய்டு டீ, பபிள் டீ இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கினாங்க. ஸோ நவீன் பார்த்திங்கன்னா பபிள் டீ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கணும், இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஏதாவது குடிக்கணும் அப்படின்லாம் வந்து தோணாது. அதனால் நான் எதுவுமே எப்போவுமே வந்து வாங்கிக்க மாட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நவீன் வாங்கியிருந்த அந்த பபிள் டீ வந்து ட்ரை பண்ண கொஞ்சமாக. ஸோ அது வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படியே ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரூமில் தான் அடுத்த 2 days வந்து நம்ம வந்து இருக்க போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. காலையில் ஒரு 8 o'clock அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது 11:30க்கு தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் போய் வந்து அவங்கவுங்க ரூமில் வந்து படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பிட்டு நம்ம வந்து பங்கூர் ஐலாண்ட் வந்து போக போகிறோம். ஸோ அங்கே எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து புதுசாக வந்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.